ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொத்தமல்லிலாம் எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணி சேவ் பண்ணாலும் ஒரு 3-4 டேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 7 டேஸ் ஆர் 10 டேஸ் நம்ம எப்படி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இது மாதிரி கீழே இருக்க அந்த வேர் பகுதியெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு களைங்கெல்லாம் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கீழ் மட்டத்தில் ரொம்ப தரையை ஒட்டி வளரக்கூடியது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் ரொம்ப மண் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு வேறு செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது வந்து தண்ணியில் நல்லா வந்துட்டு நம்ம அலசணும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். தண்ணியில் ஃபுல்லாக அலாசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல மொத்தமான கிளாத் வந்து விரித்து வச்சுக்கோங்க. லேசான கிளாத் வேண்டாம், இது மாதிரி நல்ல மொத்தமான கிளாத் வந்து விரிச்சிட்டு அது மேலே இந்த கொத்தமல்லியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. நல்லா இது மாதிரி மொத்தமான துணியில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆயிரும். ஃபுல்லாகவே இந்த துணி வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து நல்ல ட்ரையாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம் அது மாதிரி கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா நைட்டு வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. இல்லை மார்னிங் டைம் அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்துட்டு இதே மாதிரி ஃபுல்லாக ட்ரைன் பண்ண வச்சுருங்க. இதுக்கு வந்துட்டு ஃபேன் போட்டு ஆற வைக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நல்லா இது மாதிரி மொத்தமான கிளாத்தில் மட்டும் விரித்து வச்சா போதும், அதுவே ஃபுல்லாக ட்ரைன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் விரிச்சுக்கோங்க. கீழே டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு நம்ம இருக்க கொத்தமல்லியெல்லாம் வந்துட்டு இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இடையிலலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இலையெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு புதினாவும் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ புதினா பார்த்திங்கன்னா நம்ம இலையெல்லாம் தனித்தனியாக கிள்ளி எடுத்துகிட்டு இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 டேஸ் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாக்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக கொத்தமல்லி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேலேயும் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சிலர் வந்துட்டு அடியில் மட்டும் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ண வேண்டாம். மேலேயும் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிங்க அப்படின்னா அதோட அந்த மூடியில் வர தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ எப்போதுமே கொத்தமல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.